ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்களா? ஆமா கதிர், நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல 1 வீக்ல என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் இருக்குன்னு. தெரியும் சார். அது விஷயமா தானே ஊருக்கு போயிருந்தீங்க? ஆமா, மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் கேஷ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இன்னும் 5 lakhs கொடுக்கணும். இல்லைன்னா அது என் தங்கச்சிக்கே கௌரவமாக இருக்காது, அது என் ஃபேமிலிக்கே கெட்ட பேர் ஆகிடும். அசோக் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இவர் எனக்கு 10 lakhs ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி பார்ட்னர் ஆகிறதா சொல்கிறாரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஃபோனில் கூட சொல்லியிருந்தேன்ல, அது இவரை பற்றி தான். சார் என்ன சார் சொல்கிறீங்க? கதிர், நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் 1 வீக் இல்லை 10 days கூட டைம் எடுத்துட்டு அந்த 5 lakhs கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே பார்ட்னராக கண்டினியூ ஆகலாம். அவர்கிட்ட நான் பணம் எதுவும் வாங்க மாட்டேன். ஒரு வேளை உங்களால் கொடுக்க முடியலன்னா எனக்கும் வேற வழி இல்லை. நான் இவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுப்பேன். ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி கதிர். புரியுது சார். ஆனால் சார், நான் உங்கள் உழைப்பை சந்தேகப்படலை. உங்களால் பணம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அவர் தங்கச்சி மேரேஜுக்கு 5 lakhs தேவைப்படுது. ஸோ அது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமேன்னு தான் நான் சொன்னேன். ஒருவேளை பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பக்கமே நான் வரமாட்டேன். சரிங்க சார், நீங்களும் நியாயமாக தான் பேசுகிறீங்க சார். நானும் பணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். கடவுள் லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு. அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் தான் சார் போராடுறேன். கடவுள் என்னை கைவிட மாட்டார் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ண பார்க்குறேன் சார். வரேன் சார். சரி. பெரியம்மா, வா மாயா. சாரி, நான் உங்களை பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா. கடையில தீ பிடிச்சிருச்சுன்னு போனேன்ல, அங்க என்னாச்சு? ஆமா பெரியம்மா, நானும் சீனும் போனப்போ யாரோ சில பேர் கடைய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்புறம் கடைக்கு என்னாச்சு? ஆளுங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல பெரியம்மா, லேட் நைட்டுங்கிறதுனால ஆளுங்க யாரும் இல்ல. கடையோட ஷட்டர் வெளியில மட்டும்தான் தீ பிடிச்சது, உள்ள எதுவும் ஆகல. அப்பா, சரி, யார் இப்படி பண்ணாங்க? தெரியல பெரியம்மா, நாங்க உங்களை பிடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. உங்களை நினைச்சுதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். வந்து பார்த்தப்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. இத பண்ணவங்கள ஒரு ஆளு கூட வசிக்கல. ஒருத்தன் கையில மட்டும் நான் சூடு வச்சிட்டேன். அது ஒண்ணுதான் அடையாளம். அவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் மாயா. அதை விடுங்க பெரியம்மா. நீங்க போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மாயா. கோவில்ல அந்த ஆளு இருந்தானா? பணத்தை கொடுத்துட்டானா பெரியம்மா? உங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு வேற நான் பயந்துட்டே இருந்தேன். எனக்கு எதுவும் ஆகல மாயா. என்கிட்ட பணத்தை திருடினவன் அங்க இருந்தான். அவன் பணத்தை கொடுத்துட்டான்ல? ஆஹா, என்கிட்ட கொடுக்கல. நாம நகையை அடகு வச்சோம்ல, அந்த சேட்டுக்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொன்னான். சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டானா? என்ன பெரியம்மா இது? உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு வர சொல்லிட்டு அப்புறம் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் எதுக்கு உங்களை வர சொல்லணும்? தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா மாயா. அந்த பணத்தை திருடின பிறகு அவன் குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் பணத்தை கொண்டு போய் சேட்டுக்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொன்னான். யாரோ ஒரு திருடனுக்கு நீங்க சேட்டுக்கிட்ட அடகு வச்சு பணம் வாங்கின விஷயம் எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டானா தெரியல. நிஜமாவே அவன் சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டானா? ஆமா மாயா. அப்பவே சேட்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தான். அவரும் பணத்தை கொடுத்துட்டாங்க. காலையில வந்து நகையை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல பெரியம்மா. எல்லாம் நல்லதா மாயா நடந்திருக்கு. சரி, இன்னைக்கு தானே விநாயகர் சதுர்த்தி. அந்த நகையை வச்சு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணணும்ல. அப்போ நம்ம சேட்டு கடைக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுல வச்சிருவோம். சரி, அவர் இப்பதான் எழுந்தாரு. வெளியே போகணும்னு சொன்னாரு. அவர் போன பிறகு பூஜை பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாம அங்க போயிட்டு வந்துடலாம். சரி பெரியம்மா. சரி, நான் அதை வரேன்.
பத்மா, மா ஜானகி மாயம் எங்க காணோம்? அம்மா அவங்க பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிருக்காங்கம்மா. ஓஹோ, சரி சரி. நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஒருத்தரை கூட பார்க்க முடியல. ரகு, சிவாலாம் எங்க? அத்தை அவங்கெல்லாம் பிள்ளையார் சிலை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஓ, சரி சரி. ம். வணக்கம். வாங்கோ வாங்கோ, நமஸ்காரம். நேத்து நகையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அத நான் காலையில எடுத்து வச்சிட்டேம்மா. அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? ஆமாம்மா, ஒரு ஆளு வந்து பணத்தை கொடுத்துட்டு போனான். அவன் தான் உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்ததா சொன்னான். நல்ல வேளை, மனசு மாதிரி பணத்தை கொடுத்துட்டோம். உங்கள மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும். ஊருக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரு நல்லது பண்றாரு. உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. இதுல உங்க நகையெல்லாம் இருக்குமா? எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆ, அப்பா எல்லாமே சரியா இருக்குங்க. இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிருங்கம்மா. ஆ, இந்தாங்கம்மா பில்லு. ஆ, இந்தாங்க. சரிங்க. அப்புறம் இந்த விஷயம் எதுவும் அவருக்கு ஒன்றும்? நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி. மாமாயா, வாங்க. நல்லது. ஆ, அப்பா மாயா, ஒரு வழியா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. பெரியம்மா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆமா மாயா, அவருக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டோமேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுவுமா நகை நம்ம கைக்கு வந்துருச்சு. அந்த விநாயகரே நம்மளை காப்பாத்திட்டாரு. சரி, வீட்டுக்கு போலாம் வாங்க. வா. என்ன சேட்டு, வாங்கோ. சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டல்ல? எல்லாம் முடிஞ்சதுப்பா. அந்த அம்மா கிட்ட கோவில் நகையை அடகு வச்ச மாதிரி எழுதி ரசீதுல சைன் வாங்கிட்டேன். இதோ பாரு. பாருங்க. சூப்பர் சேட்டு, சூப்பர். கோயில் நகை பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கேன். சொல்லு, என்னாச்சு? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி ஜானகி கோவில் நகையை சேட்டுக்கிட்ட அடகு வச்ச மாதிரி எழுதி வாங்கியாச்சுமா. அவங்க நகையும் கொடுத்து விட்டாச்சுமா. சூப்பர். சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டேன். இது ஒண்ணு போதும். இத வச்சு அந்த குடும்பத்தை நான் ஊரு முன்னாடி அசிங்கப்பட வைப்பேன். போன சேட்டுக்கிட்ட கூட. இதை கொடுக்குறேம்மா. சேட்டு, அம்மா பேசுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். இதுல என்னமா இருக்கு? உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க தயவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நான் சொல்றதை நீங்க செய்யுங்க.
என்னாச்சு கதிர்? ஏன் ஏஜென்சில இருந்து வரும்போதே ஒரு மாதிரியா வந்திருக்க? ஒன்றும் இல்லை தானா. பிரச்சனையோட வீரியம் என்னன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு பதிலாக பார்ட்னராக ட்ரை பண்ணுற அந்த அசோக் இன்னைக்கு ஏஜென்சிக்கு வந்திருந்தார். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் 5 லட்ச ரூபா பணத்தை தரலன்னா அந்த ஏஜென்சிக்கு நான் பார்ட்னராக முடியாது. ஒருவேளை நான் கட்டலன்னா எனக்கு பதிலாக அசோக் அந்த பணத்தை கட்டி பார்ட்னர் ஆகிடுவார். இப்போ அந்த பணத்தை கட்ட என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கவலைப்படாத கதிர், கண்டிப்பா இந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணுவோம். நம்மனால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணியாச்சு, சரியா? இனிமே அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு கதிர். எங்கேயோ யாரோ ஒருத்தர் மூலமா நம்ம கும்பிடுற கடவுள் வந்து நம்ம குறைகள் எல்லாத்தையும் தீர்ப்பாங்க. ஹலோ. ஹாய் தனா, நான் ஜார்ஜ் பேசுறேன். யாரு ஜார்ஜ்? இப்போ உனக்கு என்ன தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரமே என்னை பத்தி தெரிஞ்சுக்குவ. நான் உன் கூட பேட்மிண்டன் விளையாடுற ஜெனிஃபரோட அப்பா. ஜெனிஃபர்? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என் பொண்ணு இன்னும் எதுவும் பண்ணலம்மா. ஆனா நீ என் பொண்ணை நேரடியா நிறைய டைம் பார்த்திருக்க, அவ கூட விளையாடியும் இருக்க. சாரி சார், எனக்கு இன்னும் ஞாபகம் வரல. பரவாயில்லம்மா, நான் உன்னை பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். உனக்கும் உன் ஸ்பான்சருக்கும் பெரிய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது. உன் ஸ்பான்சர் கூட பிரச்சனைன்னா கவலைப்படாதம்மா, நானும் உனக்கு ஒரு ஸ்பான்சர் தான். உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். சார், 10 லட்ச ரூபாய் பணத்தையுமா? அட ஆமாம்மா, நாளைக்கு காலையில ஆர்எஸ் புரம் சர்ச்சுக்கு வந்துடுறியா? அந்த ஸ்பான்சர் கிட்ட நான் பேசி உன்னோட எல்லா பிரச்சனையையும் நான் சால்வ் பண்றேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீ நாளைக்கு நேர்ல வந்துரு, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரிங்க சார். யாரு தானா? இடம்புரி விநாயகர் நம்ம இடையூறுகள் எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. ஒரு ஸ்பான்சர் பணம் தரேன்னு முன் வந்திருக்காரு. உன் கஷ்டம் ஏன் கஷ்டம் எல்லாமே தீர போகுது கதிர். சூப்பர் தானா? என்னால நிஜமாவே நம்ப முடியல கதிர். ஆனா இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாமே தீர போகுது. சரி, நான் போய் சாமிக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். பூஜையை சிறப்பா செஞ்சிடலாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு ஜானகி அக்கா நல்லா மாட்டுவாங்கல்ல. இன்னைக்கு அவங்க தப்பிக்கவே முடியாது. எப்படியும் கவரிங் நகை தான் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. ஆசாரிய வச்சு இது ஒரிஜினல் இல்ல கவரிங் தான் நம்ம நிரூபிச்சுட்டா போதும், அவங்கள மாட்டி விட்டுறலாம். மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வீட்டையே 2 ஆக்கிடுவாரு. ஆமா, அவருக்கே தெரியாம நகை எடுத்துட்டு போய் அடகு வச்சிட்டாங்கல்ல. இப்படி பண்ணவங்கள சும்மாவே விட மாட்டாரு. சரி சரி, அந்த ஆசாரி கிளம்பிட்டாரான்னு ஃபோன் பண்ணி கேளு. சரிங்க நீ. சாரு, உன் போன் கொடு. ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். வந்துட்டு இருக்கீங்களா? நான் வீட்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன், வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கம்மா. வந்துருவாரு நீ. இந்த சார், இத்தனை நாள் ஏதேதோ பண்ணி சமாளிச்சு தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன்.
ரகு. பத்மா, பிள்ளையார் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஜானகி, வா வா வா. எங்க ஜானகி போயிட்டு வரீங்க? அது அருகம்புல் பறிக்கிறதுக்கு போகணும். இது ஆமா. ஆ, ஏய் பத்மா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? ஆரத்தி எடு. ஆ. ஜானகி, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா, பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிடலாம். சரிங்க அத்தை. மாயா வா. என்ன நீ இவங்க போறத பார்த்தா நகையை ரெடி பண்ணிருப்பாங்க போல. ஆமா, கவரிங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரி, வந்து செக் பண்ணி சொன்னா அவங்க குட்டு உடஞ்சிரும். வா, நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டல. இதோ இருக்கத்த. வா, வந்து அலங்காரம் பண்ணு. மாயா, இங்க வா மாயா. அண்ணி, ஒரு நிமிஷம். என்ன? இல்லம்மா, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன சரியில்லை? இல்லைங்க, அது நம்ம வீட்டு நகை தானா? ஏண்டி, நம்ம வீட்டு நகை இல்லாம பின்ன பக்கத்து வீட்டு நகைவா எடுத்து போடுவாங்க? ஷோ, அது இல்லைங்க. இந்த நகையை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. இது தங்க நகை மாதிரியே இல்லையே. ஆமா அண்ணி, கவரிங் மாதிரியே இருக்கு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அத பார்த்தா கவரிங் மாதிரியா இருக்கு உனக்கு? என்னங்க, பொதுவா தங்க நகையெல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். கவரிங் தான் அப்படியே பளபளன்னு ஜொலிக்கும். இத பாக்குறப்ப கவரிங் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இவ அப்பா பெரிய நகைக்கடை அதிபரு. டேய், அவ சொல்றதெல்லாம் சரிதான். பாரு, இத பாக்குறதுக்கு அப்படியே கவரிங் நகை மாதிரியே தான் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துருவோமே. டேய், பைத்தியமாடி நீ? நம்ம வீட்டு நகையை போய் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ற? அக்கா, வீட்ல இருந்த பரம்பரை நகைய அண்ணி எடுத்துட்டு வந்து போடுறாங்க. இதுல என்னக்கா உனக்கு சந்தேகம்? டேய், பரம்பரை நகையை நான் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏய், இது தங்க மாதிரியே இல்ல. ஏதோ கவரிங் நகைய மாத்தி வச்ச மாதிரி இருக்கு.
நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட இருந்த நகை எப்படிக்கா கவரிங்கா மாறும்? யாருக்கா வந்து மாத்த போறா? பத்மா, நம்ம வீட்டு லாக்கர்ல தானே நகையெல்லாம் இருக்கு. விசேஷ நாள்ல மட்டும்தானே எடுப்போம். அது எப்படி மாறும்? மா, நம்ம வீட்ல இப்பெல்லாம் திடீர்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்குமா. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். தோ அங்க இருக்காங்க. கோவில் நகை நேத்து நைட்டு திருடு போயிருக்கு. இந்த கோவில் நகைகளை அடகு வச்சது உங்க மனைவி ஜானகி தான் சொல்லியிருக்காங்க. அந்த குற்றத்துக்காக இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.